பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அடியனுக்காக, அடியனுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா ஜில்லாவில் நாங்கள் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு ஆசிரமம் போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மையமாக வைத்து ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம். என்னோட கூட 12 போதகர்கள், 12 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, 12 ஊழியக்காரங்க இருக்காங்க. என்னோட கூட பல கிராமங்கள், பல மாவட்டங்களுக்கு அவங்க அங்கே என்னோட கூட இருந்து ஊழியத்துக்காக போகிறாங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் அங்கே அநேக ஊழியக்காரர்கள் தேவை. இயேசுவை அறியாத இன்னும் எத்தனை பேர் உண்டு? ஒரு முறை கூட வேதத்தை பற்றி கேள்விப்பட்டிராத, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிராத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இங்கே. அவங்களுக்காக ஜெபிங்க. ஊழியம் எலும்ப ஜெபிங்க. ஊழியத்தின் தேவைகளுக்காய் ஜெபிங்க. ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிங்க. ஞான இருதயம் உள்ளவர்களே, நாங்கள் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதற்காய் ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் இங்கே சொல்லி இருக்கிறது, சிங்காசனத்தில் மேல் வீற்று இருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இங்கே இயேசுவுக்கு அன்பான சீசன் யோவான் பத்மு தீவில் இருக்கும்போது பல தரிசனங்களை பார்க்குறார். அப்படி அவர் பார்த்த பல தரிசனங்களையும் ஒரு புஸ்தகமாக எழுதுகிறார். அப்படி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இது விசேஷமான புஸ்தகம். இது ஒரு நாளில் எழுதப்பட்ட புஸ்தகம் கிடையாது. பல நாட்கள், பல தரிசனங்கள். அதை ஒன்று ஒன்றா அவர் பார்த்த தரிசனங்கள்லாம் எழுதிக்கிட்டே வர்றாரு. அப்படி அந்த புஸ்தகத்தின் நிறைவு வரும்போது அவர் ஒரு காரியத்தை பார்க்குறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் இங்கே சொல்லி இருக்குது. கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, அதாவது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். அவர் ஒரு சிங்காசனத்தை பார்க்குறாரு. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், நான் எல்லாத்தையும் புதிதாய் மாற்றுகிறேன் அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது சிங்காசனத்தில் இருந்து. இதை சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தேவனாகிய கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நோவாவின் காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது வெள்ளத்தினால எல்லாத்தையும் அழிச்சார். தண்ணீரினால் எல்லா ஜீவராசிகளும் ஆண்டு புதிய உயிரினங்களெல்லாம் உருவாச்சு. நோவாவுடைய பிள்ளைகள் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதல் வசனம் அங்கே சொல்லியிருக்குது, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நீங்கள் நல்லா அந்த முதல் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா ஆதியில், அதாவது தொடக்கம், இது முதல் நாள் கிடையாது, துவக்கத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல வானத்தை உண்டாக்குறார். வானத்தை உண்டாக்குனதுக்கு அப்புறமா பூமியை உண்டாக்குறார். அதுதான் ஆதியிலே துவக்கத்தில், பிகினிங்கில் வானம் அப்புறம் பூமி இதை உண்டாக்குறார். இந்த வானத்தை பூமியை உண்டாக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் ஆகுது, கொஞ்சம் இடைவெளி. அது எவ்வளவுன்னு தெரியாது, அது கொஞ்சமாக இன்னும் எவ்வளவு காலம் சொல்லி தெரியாது. ஏன்னா நான் கொஞ்சம் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, உங்களுடைய பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு 1000 வருஷம் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வைக்கு அது ஒரு நாளாகவும் நேற்று கழிந்த நாள் போலவும் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு வேதத்தின் அடிப்படையிலேருந்து பார்த்தா ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 6000 வருஷம். அதை இயேசுவுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2000 வருஷம் முடிஞ்சிருக்குன்னு வைங்க உங்கள் பார்வைக்கு. அது நம்ம பார்வைக்கு, என்னுடைய பார்வைக்கு, நம்ம எல்லோருடைய பார்வைக்கு இன்றைக்கி கேலண்டரில் 2025. இது எதை வச்சு 2025? இயேசுவுக்கு அப்புறமா. இயேசுவிலிருந்து 2025னா இந்த 2025 வருஷம் உங்களுக்கும் எனக்கும் தான். ஆனால் தேவ பார்வைக்கு, அவருடைய பார்வையில் எத்தனை நாள்? வருஷமெல்லாம் கிடையாது, 2 நாள் அவர் கணக்குக்கு. அப்போ அவர் கணக்குக்கு 2 நாள் அப்படிங்கும்போது நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து கொஞ்சம் தெளிவாக அப்படியே வாசிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால்
உங்கள் முதல் நாளில் அங்கே முதல் வசனத்தில் சொல்லியிருக்குது, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியில் துவக்கத்தில் படைச்சார். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப், இதுக்கும் அடுத்த வார்த்தைகளுக்கும் இடைவெளி நிறைய காலங்கள் கேப் இருக்குது. அப்போ தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னால் அவர் படைச்சிட்டார். ஒரு வீடு நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க, அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வீடு கட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லுவோமா? இந்த வீட்டை கட்டியாச்சுன்னு சொல்லுவோமா? வீட்டு வேலை பாதியில் இருக்கும்போது யாராவது வீடை கட்டியாச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்போ வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டை கட்டி முடித்ததுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவோம்? கட்டியாச்சு, வேலை முடிஞ்சது. அப்போ தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. இனிமே சிருஷ்டிக்க வேண்டியதில்லை, சிருஷ்டிச்சு முடிச்சாச்சு, படைச்சு முடிச்சாச்சு. ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஒழுங்கில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ நல்லா பாருங்கள், நீங்கள் ஒரு வீட்டை கட்டிட்டு முடிச்சிட்டீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சா தானே முடிஞ்சதுன்னு சொல்லுவீங்க. அப்போ இங்கே அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்குது. அப்போ ஒழுங்கில்லாமையாக கட்டியிருப்பார் கட்டின ஆண்டவர். நல்லா கவனித்து பாருங்கள், அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது வீட்டில். நல்லா கவனிச்சு பாருங்கள், வீட்டில் ஒன்றுமே இல்லை, அது ஒழுங்கில்லாமல் இருக்குது. அப்போ என்ன சேதம் நடந்திருக்கு? அங்கே ஏதோ ஒரு குழப்படி நடந்திருக்குல்ல, என்னமோ நடந்திருக்கு, அங்கே ஒழுங்கு இல்லை. அப்போ வைக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. இப்போ என்னோட கூட ஊழியர்கள் இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஊழியர்கள் இருக்கிறாங்க. இப்போ நான் வேலை செஞ்ச டைம்லையும் சரி, எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. எந்த பொருளை எந்த இடத்துல எடுத்தாலும் சரி அதே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறீங்கன்னா எடுத்த இடத்துல வைக்கணும். நீங்கள் ஒரு கத்தியை நீங்கள் அடுப்பறையில் இருந்து கிச்சனில் இருந்து எடுத்தீங்கன்னா அந்த கத்தி திரும்ப எங்கே கொண்டு போய் வைக்கணும்? நீ கிச்சனில் தான் வைக்கணும். அப்படி கிச்சன்லேருந்து எடுத்துட்டு அதை வேறு எங்கேயாவது போட்டால் அது எனக்கு பிடிக்காது, அது ஒழுங்கினமாக தெரியும். நீ எங்கே எடுத்த, எங்கே வச்சுருக்க? அப்போ எடுத்த இடத்துல கொண்டு வைக்கணும். சிலர் பல்லு விளக்குவாங்க, பல்லு விளக்கிட்டு நீங்கள் வாஷ்ரூமில் இருந்து பல்லு விளக்குறீங்க, சிலர் அப்படியே விளக்கிக்கிட்டே அப்படியே ஊர் முழுக்கும் சுற்றுவாங்க. ஒழுங்கில்லாமல் இருக்குது. கிறிஸ்தவர்கள் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கத்துக்கு வரணும். அப்போ அந்த ப்ரஷ்ஷு பல்லு விளக்கிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே கொண்டு வைக்கணும். சிலர் அப்படி வைக்க மாட்டான், பல்லு விளக்கிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த ப்ரஷ்ஷோடு அப்படியே சுற்றினவன் எங்கேயாவது பெட்ரூமில் வச்சுருவான், இல்லை கிச்சனில் வச்சுருவான், இல்லை டைனிங் டேபிள் எங்கேயா உட்காந்துருந்த இடத்துல அங்கே வச்சுட்டு போயிடுவான். ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே சிலர் உங்களோட பிள்ளைகள் யாராவது அப்படி இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், குளிக்க போகிறாங்கன்னு தெரியும். ஒருவேளை இது எனக்கு இப்போ சொல்லணும்னு தோன்றதுனால சொல்லுறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் அப்படி இருந்தால் சரி செஞ்சுக்கிடுங்க. குளிக்கிறதுக்கு போகிறேன்னு தெரியும், குளிக்க உள்ளே போயிருந்து கதவை பூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே இருந்துக்கிட்டு குளித்து முடிச்சுட்டு தலையை துவைக்கும் போது உடம்பை துடைக்கும் போது தான் துண்டு வேணும்னு அம்மாயிட்ட அப்பாட்டே துண்டு கேட்பான். அம்மா துண்டு கொடுங்கன்னு கத்துவான். ஏன் நீ குளிக்க போகிறைய, உள்ளே போகும்போது துண்டு கொண்டு போகணும் உனக்கு தெரியாது? இதெல்லாம் என்னது? ஒழுங்கினம். அதே மாதிரி அந்த துண்டை துடைச்சிட்டு அப்படியே ஹாலில் கொண்டு போட்டுருது, சோஃபாவில் கொண்டு போட்டுருது, எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே போட்டு போயிடுது குப்பை மாதிரி. இதெல்லாம் என்னது? ஒழுங்கினம். அப்போ இருக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேற எங்கேயாவது போய் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஒழுங்கின்மை. அப்போ அந்த பொருள் ஒழுங்கில்லாத ஒழுங்கில்லாமல் இருக்குது, வச்ச இடத்துல இல்லை. அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியை சிருஷ்டிச்சதுக்கு அப்புறம், அதாவது படைச்சாச்சு, உண்டாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் வானத்தை சொல்லல, பூமி ஒழுங்கில்லாமல் இருக்குது. அப்போ அந்த பூமியை ஒழுங்கில்லாமல் மாற்றினது யார்? ஒழுங்கினமாக்குனது யார்? அப்போ இடையில என்னதோ பிரச்சனை நடந்திருக்காங்க. இங்கே வேதாகமத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் எழுதலையே, இதெல்லாம் இல்லையே. நாங்களும் நிறைய காரியங்களே நானும் சொல்கிறது கிடையாது வெளியில். கர்த்தராகிய ஆண்டவர் எதை வெளிப்படுத்தி இருந்தாலும் சரி, ஏதாவது தரிசனங்கள் பார்த்துருந்தாலும் சரி, நிறைய காரியங்களை வெளியில் சொல்கிறதே கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பல பேர்
ஞானத்திலையும் அறிவிலையும் தேரணுங்கிறதுக்காக கேள்விகள் கேட்கறது கிடையாது. அது கேள்வி கேட்குறதுல 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அறிவிலை தேர்றதுக்காக, தெரிந்து கொள்றதுக்காக கேட்கறது வேற, தான் புத்திசாலிங்கிறதுக்காகவே கேள்வி கேட்கறது வேற. அப்போ இது தர்க்கத்துக்கான கேள்வி கேட்கறது வேற. அப்போ இவங்களுக்கெல்லாம் நாம் போய் இந்த மாதிரி காரியங்களை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை எல்லாம் சொன்னோன்னா அது குதர்க்கமான கேள்வி கேட்டு இதெல்லாம் அப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த தரிசனங்களை சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ரட்சிப்புக்கு என்னவோ அது சொன்னால் போதும். இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, பரலோகத்துக்கு அவனை ஆயத்தப்படுத்த என்ன தேவையோ அதை சொன்னால் போதும். அதனால் எல்லாத்தையும் சொல்கிற கிடையாது. அதே போல் தான் வேதாகமத்திலையும் எல்லா காரியங்களையும் அங்கே எழுதலை. அப்படி எல்லாத்தையும் எழுதணும்னு சொன்னால் அந்த புஸ்தகத்தை தூக்கி சுமக்க முடியாது. வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாமே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் இருந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா இயேசுவை மையமாக கொண்டு தான் அந்த காரியங்கள், புஸ்தகம் நடந்துக்கிட்டே வரும். அதான் இயேசுடைய வம்சாவளி, எந்த வம்சத்திலிருந்து இயேசு பிறக்க போகிறார் அங்கே இருக்குதோ அவங்கள சம்பந்தப்படுத்தி அவங்க வந்த ரூட்டு, அவங்கள சுற்றி என்ன நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு, யூத குலத்தில் இயேசு பிறந்தாருன்னா அந்த யூதன் யாருக்கு பிறந்தார்? அப்போ அந்த இஸ்ரவேல். அப்போ இஸ்ரவேல் யாருக்கு பிறந்தார்? ஈசாக்கு. ஈசாக்கு யாருக்கு பிறந்தார்? ஆபிரகாம். அப்போ அப்படி இவங்களை சுற்றி என்ன நடக்குது? ஈசாக்கை சுற்றி என்ன நடந்தது? ஆபிரகாம் சுற்றி என்ன நடந்தது? இஸ்ரவேலை சுற்றி என்ன நடந்தது? இப்படி தான் அங்கே வேதாகம புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது எல்லாமே இயேசுவினுடைய ஒரு ரூட். அந்த வேர் எங்கே வருதுன்னா இயேசுவினுடைய பிறப்பை மையமாக்குறதுக்காக தான் அந்த வழி வருது. அதில் அந்தந்த கேரக்டரை பற்றி, அவங்கள சுற்றி என்ன நடந்ததோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும்தான் எழுதியிருக்குது. முதல் மனுஷன் ஆதாமும், அதுக்கப்புறமா இயேசு, இது வரைக்குமான காரியங்களை மட்டும் எழுதியிருக்கு. இதுக்கு இடையில மற்ற காரியங்கள், இன்னும் எழுத வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்குது, அவ்வளோத்தையும் எழுத முடியாது, எழுதலை. அப்போ எல்லாத்தையும் எழுதையும் முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே இது நமக்கு தேவையும் இல்லை. ரட்சிப்புக்கு என்ன தேவையோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதி கொடுத்தாச்சு. இதை பின்பற்றினாலே போதும். இதுக்கு வெளியிலேருந்து இன்னொரு புஸ்தகம் வேணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு காரியம் இதை நீ நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அப்புறம் வேதத்தில் அங்கே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை மாத்திரம் அங்கே எழுதியிருக்குது, ஒழுங்கின்மையாக இருந்தது. அப்போ ஒழுங்கின்மையாக இல்லைன்னா, தேவன் படைச்சதுக்கப்புறம் ஒழுங்கின்மையாக இல்லைன்னா அங்கே என்னமோ நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாக்கியம் அங்கே சொல்லுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். பூமியை படைச்சார்னு அங்கே முதல் சொல்லியாச்சு. இப்போ இந்த பூமி மேலே முழுக்க முழுக்க என்னது இருக்குன்னு போட்டிருக்குது, தண்ணியாக நிரம்பி இருக்குதான். அப்போ அங்கே தண்ணினால் ஒரு அழிவு உண்டாயிருக்குது. முதல்ல ஜலத்தினால ஒரு அழிவு உண்டாயிருக்குது. இப்போ தண்ணிக்கு கீழே அங்கே இருள் இருக்குது, ஆழத்தில் இருள் இருக்குன்றிருக்கு. தண்ணிக்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். இது அங்கே முதல்ல ஒரு அழிவு நடந்திருக்குதா. அதுக்கப்புறமா நோவாவின் நாட்களில் ஒரு அழிவு நடக்குது. அப்போ இது எதுக்கு நான் உங்களை சொல்கிறேன்னா, தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினால் 21:5 அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பல முறைகள் இந்த பூமி அழிஞ்சிருக்குது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைசி கால அழிவை குறித்தே எழுதியிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடியும் அழிவுகள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் அழிச்சு புதிய எல்லாம் பூமி புதுசாக மாற்றப்பட்டிருக்கு. இப்பவும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின 21:5, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாத்தையும் அழித்து நான் திரும்ப புதுசாக மாற்றுறேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் சகலத்தையும் சொல்லும்போது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் டோட்டலாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன், புதிதாக்குறேன்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு நான் இவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொன்னேன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அவர் நினைச்சார் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அழித்து புதிதாக்குறேன்னு சொன்னவர், மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கினவர் திரும்பவும் செய்ய முடியும். அவர் நினைச்சாருன்னா அவரால் செய்ய முடியும். இல்லை அவர் இப்படி செய்வேன்னு சொன்னார் நான் சொல்லலை, திரும்பவும் மண்ணிலிருந்து தான் மனுஷனை உண்டாக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்ல வரலை. அவர் நினைச்சாருன்னா அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக தான் இங்கே சொல்லியிருக்குது, எல்லாத்தையும் நான் புதிதாக்குகிறேன்.
ஒரு சின்ன உதாரணம், ஒரு காரியம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு காரியம் ஒன்று செய்கிறாரு பாருங்கள். அது புதுசு தான். இப்படி ஒரு காரியம் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிற மாட்டீங்க. நான் சொல்லும்போது இப்போ கொஞ்சம் கவனமாக கவனித்து பாருங்கள். இங்கே ஒரு மனுஷன், பர்டிகுலராக ஒரு மனுஷன் வாழ்க்கையில், தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. யோசேப்பு அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மனுஷன் இருக்கிறான். இஸ்ரவேலின் யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளில் ஒருவன் பெயர் யோசேப்பு. 11ஆவதாக இருக்கிறான் பையன். இப்போ இந்த யோசேப்பு மொத்தம் 12 பேர் சகோதரர்கள், அதில் ஒருத்தன் யோசேப்பு. இந்த யோசேப்பு 2 முறை சொப்பனம் பார்க்குறார். இந்த 37வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதில் பார்க்க முடியும். 7வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தில் அவரை சுற்றிலும் 11 அரிக்கட்டுகள் நின்று அவரை பார்த்து வணங்கிக்கிட்டு நின்ற மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறார். இதை தன் சகோதரர்கிட்ட சொன்ன உடனே சகோதரர்களுக்கு பயங்கர கோபம் வருது. நீ எங்களை ஆளுவியோ, நாங்கள்லாம் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி சகோதரனை கடிஞ்சு கொள்கிறாங்க. அதுக்கப்புறமாக அடுத்த கொஞ்சம் நாள் திரும்ப ஒரு சொப்பனம் ஒன்று பார்க்குறாரு. அதில் 11 நட்சத்திரங்கள், மொத்தம் 12 நட்சத்திரம் இருக்குது. அவரையும் சேர்த்து, யோசேப்பை சேர்த்து 12 நட்சத்திரம். ஆனால் யோசேப்பை நடுசுல இருக்கிறார். அவரை சுற்றி 11 நட்சத்திரங்களும் வணங்குது. சூரியன் சந்திரனும் அந்த நடுசுல இருக்கிற நட்சத்திரம் வந்து வணங்குது. இதை தன் சகோதரர்கிட்டையும் தகப்பன்கிட்டையும் திரும்பவும் சொல்கிறார். அதை சொன்ன உடனே தகப்பனுக்கு கோபம் வருது. தகப்பன் முதல்ல சொல்லும்போது சகோதரர்களை வணங்கினதை பார்த்தேன்னு சொல்லும்போது கோபப்படலை. இப்போ தாயின் தகப்பன் நானும் வணங்குவோம். அதாவது சூரியன் சந்திரன், சூரியன் யார் தகப்பன், சந்திரன் யார் தாய் அப்படிங்கிற உதாரணத்துக்கு அங்கே சொல்ல வர்றார். அப்போ நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி மகனை கடிந்து கொண்டார். ஆனாலும் வேதம் சொல்லுது, இவர் இஸ்ரவேல் அதை தன் மனதிலே வைத்து கொண்டார், மகன் சொன்ன சொப்பனத்தை. இந்த சகோதரர்களுக்கு கோபம். எனக்கு இளையவன், நாங்களாம் எவ்வளோ வயசுக்கு மூத்தவங்க, பொடி பையன், இவன் எங்களை ஆளுவானா, நாங்கள்லாம் இவனுக்கு அடிமையாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவோமா? அப்போ இவங்களுக்கு இப்படி சொல்லி சகோதரன்ட்ட சண்டைக்கு பிறகு பயங்கர கோபத்தில் அவனை பிடிச்சி திட்டுறாங்க. இது நாளடைவில் என்ன ஆகுது, இவர்களுக்கு சகோதரர்களுக்கு மூத்தவன் மேலே ஒரு பொறாமையாக எழும்புது. கோபம் இருக்கலாம், கோபப்பட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கோபத்தில் சில பேர் எதையாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த கோபத்தில் பண்ணுறவன் கோபம் குறைஞ்ச உடனே மன்னிப்பு கேட்பான். அவனுக்கு தெரியும், சார் கோபத்தில் பண்ணிட்டோமே. கோபம் குறைஞ்ச உடனே அவனுக்கு புத்தி தெளிஞ்சிடும். கோபத்தில் வந்து புத்தி பேதலிச்சிடும். கோபம் அதிகமாகும் போது அவன் ஒரு பைத்தியம் ஆயிட்டான்னு நினச்சிக்கோங்க. அது நானாக இருந்தாலும் சரியா, இயல்பானது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒருத்தனுக்கு கோபம் அதிகமான உடனே அந்த கோபத்தில் அதை உடைப்பான், இதை உடைப்பான், அதை கிழிப்பான், இதை கிழிப்பான், சட்டையை கிழிப்பான், பனியனை கிழிப்பான், பொருட்களை போட்டு உடைப்பான். சிலர் மனைவியை போட்டு அடித்து, பிள்ளைகளை அடித்து, பாத்திரத்தை துவைச்சி உடைச்சி, வீட்டை நொறுக்கி, இப்படி நிறைய பண்ணுவாங்க சிலர். ஆனால் அவன் கோபம் எல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், தனியுமே உட்காந்து அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். சிலர் மன்னிப்பு கேட்டுருவாங்க, ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், கோபத்தில் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் ஊழியம் செய்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு நமக்கு வீடு கொடுத்துருக்கிறவர். நம்முடைய உடன் ஊழியர்களை கெட்ட வார்த்தையில் பேசி கண்ணா அப்படின்னு ரொம்ப திட்டிடுவார் சில நேரங்களில். அவருக்கு வயசு 70+ ஆகுது. சரி, வயசானவர், இன்னொன்று நம்ம ஊழியம் செய்கிறோம், அந்த இடத்துல நம்ம பொறுத்து தான் போகணும். ஏன்னா ஊழியக்காரங்க இதெல்லாம் பற்றி அவருக்கு தெரியாது எதுவுமே. அப்போ என் கூட இருக்கிற உடன் ஊழியர்களை, அங்கே மிஷினரிகளாக இருக்கிறவங்கள கெட்ட வார்த்தை போட்டு ரொம்ப அசிங்கமாக தரக்குறைவாக ஏசிடுவார். ஜாதியெல்லாம் சொல்லி ரொம்ப ஏசுவார். அப்படி ஏசுனதும் அவன் சோகமாக என்கிட்ட சொல்லுவான், நாங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, வேறு இடம் பாருங்கள், அப்போ வேறு எங்கேயாவது நம்ம போகலாமா? அப்போ நான் சொல்லுவேன், இப்போ நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பொறுமையாக தான் போகணும், நம்ம அமைதியாக இருப்போம். அவர் ஏசிட்டு போகிறார். அப்போ நான் சொல்லுவேன், வேணும்னா சொந்தமாக நமக்கு ஒரு இடம் ஆண்டு தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கப்பா. நம்ம இடத்துல இருக்கும்போது நம்மளை யாரும் விரட்ட முடியாது. இப்போ நம்ம இன்னொருத்தர் இடத்துல இருக்கோம், அதனால் அவர் பேசுகிறாரு. பேசும்போது நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு இங்கே என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன். பரதேச நிறைய கிராமங்களுக்கு சுற்றி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். 8 வருஷமாக ஊழியம் செய்கிறேன் இங்கே. அப்போ எதுக்காக? தேவனுடைய நாமத்துக்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. அதனால் இதை சகிச்சு கொள்ளணும். இப்போ இந்த மனுஷன் பயங்கரமாக ஏசிடுவார். ஏசிட்டு மறுநாள் காலையில் என்னை பார்த்து சொல்லுவார், சாதுஜி என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு பைத்தியம்,
கோபத்தில் பைத்தியம் மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், நான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன். ஏன்னா சில நேரங்களில் என் கூட இருக்கணும் அடிக்கிறதுக்கெலாம் போயிருக்காரு. அப்போ நான் என் கூட இருக்கவங்கள சொல்லி வச்சுருக்கேன், அவர் என்னையே என்ன பேசினாலும் சரி. ஆரம்ப காலத்தில் ஏன்ட்டையும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருக்கார். நான் பொறுமையாக இருப்பேன், பதிலே பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன், அவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த மகனை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே, இவரை விடுவீங்க ஆண்டவரே, பிசாசின் கையிலேருந்து விடுவீங்கன்னு. அப்போ இவர் அடுத்த நாள் மறுநாள் வருவார், கோபம் தணிஞ்ச உடனே வருவார், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு மூடன், கோபத்தில் நான் ஏதோ பேசிட்டேன், கோபத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார். நானும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சரி நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவரும் ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பினதும் சந்தோஷமாக போயிடுவார். சிலர் தான் செஞ்ச தவறுகளை உணர்ந்து கோபம் தணிஞ்ச உடனே தவறுகளை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, கோபம் தணிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரியும் நான் முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், அறிவில்லாமல் புத்தீனமாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் மன்னிப்பு வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், குப்பரை விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அந்த மாதிரி தெரியுது தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்துட்டாங்க தப்பை, ஆனாலும் அதை எப்படி போய் நம்ம மன்னிப்பு கேட்குறது, மன்னிப்பு கேட்டால் அது நமக்கு ஒரு இதாகுமே அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது கோபத்தில் நடக்கிறது. ஆனால் பொறாமையினால் நடக்கிறது, அவன் மனசில் தான் பண்ணது தப்புனே உணர மாட்டான். ரெண்டுக்கு வித்தியாசம். கோபத்திலே தவறு செய்கிறவன் கோபம் தணிஞ்ச உடனே தான் தவற உணருவான், மனம் வருந்துவான் தெரியாமல் பண்ணிட்டோமேன்னு. ஆனால் பொறாமை நிமித்தமாக ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ஒருத்தன் தீங்கு செய்யும்போது, பொறாமையின் வரும்போது வேதம் சொல்லுது பொறாமை என்னும் நோய் எலும்புருக்கி. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகம் 27:4 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 27:4 சொல்லுது பொறாமையோ எலும்புருக்கி. இந்த பொறாமை அப்படிங்கிறது எலும்புருக்கி டிபி நோய். டிபி தெரியுங்களா? எதுக்கு டிபி நோய் நம்ம சொல்கிறோம் இதை அப்படின்னா, இந்த டிபி நோய் உள்ளே வந்த உடனே இந்த டிபி உள்ளே வந்து அந்த எலும்பை வந்து அப்படியே உருக்கிரும், கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு அரிச்சிரும். அதே போல் பொறாமை யாருக்குள்ளே இருக்கோ, இந்த பொறாமை பிடித்தவர்கள், பொறாமை எண்ணம் உள்ள ஒருத்தனுக்குள்ளே இருந்தால் அவன் யார் மேலே பொறாமப்படுறானோ அந்த ஆட்களை முழுசாக அழிக்கிற வரைக்கும் அவனுக்கு திருப்தி வராது. அவங்கள பார்த்தாலே அவங்கள அழிக்கணும், எப்போ பார்த்தாலும் அவங்கள அழிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்னே அவனுக்குள்ளே தோணும். அது அவங்கள மாத்திரம் இல்லை, இந்த பொறாமை யாருக்குள்ளே இருக்கோ அது அவனையும் அழிக்கும், அவன் கூட இருக்கிறவங்களையும் அழிக்கும். இந்த பொறாமை எண்ணம் கொண்ட ஆட்களோட இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது உங்கள் மேலே ரொம்ப பொறாமை இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம்ட்டு தூர தள்ளி ஓரமாக இருங்க. ஏன்னா அந்த பொறாமை எண்ணம் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் உங்களையும் கெடுத்து அவனையும் அழித்து அவனை சுற்றி இருக்கிறவங்களும் அழிச்சிருவான். கடைசி வரைக்கும் அவனுக்கு தான் பண்ண தப்புனே தெரியாது. யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமை நிமித்தமாக யோசேப்பை கொல்லணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த சம்பவம் நிறைய இருக்குது. யோசேப்பை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, கடைசியில் யோசேப்பை அடிமையாக விற்றுட்டாங்க பொறாமையில். இப்போ யோசேப்பு அடிமையாக ஒரு இடத்துக்கு போகிறார், எகிப்தை பார்த்து போகிறார், வியாபாரிகள் கிட்ட வித்துடுறாங்க, எகிப்துக்கு அடிமையாக போகிறார். இது ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. இப்போ இங்கே இவர் பார்த்த தரிசனம் எப்படி இருக்குது? சகோதரர்கள்லாம் அவரை வணங்குறது போல, நட்சத்திரங்களும் சூரிய சந்திரன் அவரை வணங்குறது போல பார்த்தாரு, அரிக்கட்டுகள் வணங்குறது போல பார்த்தாரு. ஆனால் இப்போ என்ன சூழ்நிலை நடந்திருக்குது? யோசேப்பு எங்கே போயிருக்கிறார்? இப்போ அடிமையாக, அதுவும் அந்நிய தேசத்தில், யாருன்னே தெரியாத ஒரு தேசத்தில் போயிருக்கிறாரு. வேறு பாஷை, வேறு இனம், வேறு மக்கள்கிட்ட அங்கே அடிமையாக விற்கப்பட்டு போயிட்டார். இப்போ அங்கே போய் இவருடைய சகோதரர் போய் இவரை வணங்க போகிறாங்களா? இவரே அடிமை, யோசேப்பே ஒரு அடிமையாக இருக்கும்போது யோசேப்பை சகோதரர் வணங்குற அளவுக்கு யோசேப்பை நிலைமை எங்கே மாறுமா? அடிமையை வந்து அப்படி யாரும் வணங்குவாங்களா? யோசிச்சு பாருங்கள். பார்த்த தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது வாழ்க்கை. கொஞ்ச காலம் போகுது, கொஞ்ச காலம் இது நகருது, ஒரு குறிப்பிட்ட நாள் வருது. யோசேப்புக்கு ஒரு 30 வயது வருது. சின்ன வயசில் சொப்பனம் பார்க்குறார். ஒரு 17, 18 வயசுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷத்துக்கு அப்புறமாக இப்போ அந்த தேசத்தை ஆளுகிற பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அவனுக்கு சொப்பனம், அந்த நான் இதெல்லாம் முழுசாக அவங்களுக்கு சொல்லலை, மேலோட்டமாக சொல்கிறேன். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு அவன் ஆளை தேடியும் ஆள் கிடைக்கல. கடைசியாக இப்போ யார் ஞாபகம் வருது? யோசேப்பு ஞாபகம் வந்து யோசேப்பை அழைச்சிட்டு போகிறாங்க. போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்க. பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தையும் யோசேப்பு சொல்லி
இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொன்னது மாத்திரமில்ல, வரப்போகிற அந்த ஒரு அழிவிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு எப்படிங்கிற ஆலோசனையும் கொடுக்கிறார். இதை கேட்ட பார்வோன், அந்த கர்த்தருடைய ஆவி உன்கிட்ட தான் இருக்கு, அதனால இவ்வளோ விளக்கம் ஞானமாய் சொன்ன நீ தான் என் தேசத்தை நடத்தணும்னு சொல்லி பிரதான மந்திரியாய் தூக்கி, பிரதம மந்திரிங்கிற பதவியை தூக்கி கொடுக்குற ராஜாவா நான் இருப்பேன், தேசத்தை நீ ஆளு, எல்லாருக்கும் முன்னாடி பேருக்கு நான் ராஜா, ஆனால் நாட்டை ஆள போகிறது யாரு, நீ தான் ஆளணும், நீ எப்படி ஞானமாக என்கிட்ட சொன்னியோ அப்படி ஞானமாக தேசத்தை நடத்துன்னு சொல்லி முழு அதிகாரத்தையும் தூக்கி யோசேப்பு கையில் கொடுத்துட்டார். இப்போ யோசேப்பு பிரதான மந்திரியாக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, முத நாள் ராத்திரி நீ அடிமையாக ஜெயிலுக்குள்ளே இருக்க, பொழுது விடியுது, நீ அரண்மனைக்கு போகிற, ராத்திரி வரைக்கும் அடிமையாக இருந்தவன் முத நாள் அடிமை, மறுநாள் பிரதான மந்திரி, 24 மணி நேரத்துக்குள்ள நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, இது நடக்கிற காரியமா? ஒரு அடிமை அடுத்த நாளே பிரதான மந்திரியாக மாறுறான். ஒரு நாட்டையே, ஒரு தேசத்தையே, அந்த காலத்தில் பஞ்சத்தை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்குது, அங்கே யோசேப்பு எப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லி. தேவனாகிய கர்த்தர் புதிய காரியத்தை அங்கே செய்கிறார். வேதம் சொல்லுது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்திலிருந்து புதுசாக மாறுது, ஒரு இரவில் மாறுது. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொப்பனங்கள், தரிசனங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். யோசேப்புக்கு நடந்த போல் 12 வருடங்கள் போயிருக்கலாம், இது வரைக்கும் நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாமை போல் 25 வருஷம் காத்திருக்கலாம். 25 வருஷம் காத்திருக்க, என்ன சொப்பனை வாழ்க்கையில் நடக்கலையேன்னு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்பிக்கையோட காத்திருங்க. வேதம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். நீ இத்தனை வருஷம் தேவனை நம்பி காத்திருந்ததுக்கு தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வார். இங்கே யோசேப்புக்கு புதிய காரியத்தை செய்கிறார். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்லை. ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷனை உயர்த்துவதற்காக, ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக உலகமெங்கிலும் பஞ்சம் வருது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மனுஷனுக்காக, இந்த மனுஷனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றணும், இந்த மனுஷன் யோசேப்பை தூக்கி பிரதான மந்திரியா வைக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்காக உலகமெங்கும் பஞ்சம். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல ஆள் இல்லை, ஒரே ஒரு ஆள் யோசேப்பு தான். யோசேப்பை அழைச்சிட்டு வாங்க. சரியான நேரத்துக்கு யோசேப்பின் ஞாபகம் வருது, சரியான நேரத்தில் யோசேப்பை அழைச்சிட்டு வராங்க. தேவனுடைய வார்த்தை அங்கே நிறைவேறுது. இப்போ உலகமெங்கும் பஞ்சம் வந்த உடனே யோசேப்பை விற்று போட்ட சகோதரர்கள் எல்லாம் இப்போ பிழைப்புக்காக தானியம் வாங்க யோசேப்பு யாருன்னே தெரியாமல் யோசேப்பை கிட்ட வந்து நிற்கிறாங்க. இப்போ யோசேப்புக்கு முன்னாடி வந்து நின்று யோசேப்புக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குறாங்க. யோசேப்பு இதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுறாரு. என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. யோசேப்புக்கு தெரியுது வந்து சகோதரன்னு. விட்ட சகோதரர்களுக்கு தெரியல, நம்ம முன்னாடி இருக்கிறது நாம் துன்பப்படுத்தின, நாம் கொலை செய்ய முயற்சி பண்ணின, நாம் விற்று போட்டு நம்முடைய சகோதரன் தான் நமக்கு முன்னாடி இன்னைக்கு அதிகாரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது சகோதரர்களுக்கு தெரியல. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தார் எல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களா? பொறாமையினால் எழுப்பி நசுக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பல துன்பங்களை கொடுத்துருக்காங்களா? உங்களை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி இருக்கிறாங்களா? கவலைப்படாதங்க, ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் வரும். நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். வேதம் சொல்லுது, சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்றுவார், புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி தேவனாய் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிங்க. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவர் வாக்கை நிறைவேற்றி உங்களை வெறுத்தும் போது, உங்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்த, பொறாமையினால் எழும்பி உங்களை அழிக்க நினைத்த, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு பழிக்கு பழி செய்யக்கூடாது. யோசேப்பு சகோதரர்கள் பயந்து போய் யோசேப்பு கிட்ட வந்து நிற்கும் போது யோசேப்பு சொல்றாரு, உங்களை ஜீவரட்சணியம் பண்ணும்படி உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே ஆண்டவரை நீங்கள் கொண்டு வந்தாருன்னு சொல்கிறார். தன் சகோதரர்களை துன்பப்படுத்த நினைக்கல, அழிக்க நினைக்கல. அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காகவே செய்தார். அதே போல் நீங்களும் உங்களுடைய சகோதரர்கள் உடன் பிறந்தார்
இல்லை உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் சரி, அந்த தீமையெல்லாம் மறந்து நன்மையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய பிள்ளைகள் மீது உடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுங்க. உடைய வாக்கு தத்தங்களை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. இவருடைய அடிமைத்தனத்தை மாற்றி இவர்களை உயர்த்துங்க ராஜா. இவர்கள் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், ஒடுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் இப்பொழுது மாறி போகட்டும். எல்லாம் புதிதாய் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.